அஸ்ஸலாமு அலைக்கும். தமத்து ஹஜ்னா என்னது, அதை பற்றின ஒரு விளக்கம் வேணும். அடுத்து ஆண்கள் பகுதியிலிருந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்களுடைய கேள்வி, தமத்து ஹஜ்னா என்னது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்ம அனைவருக்கும் ஹஜ் என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஹஜ்ஜு உம்ரா ரெண்டையும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இப்போ உம்ரால ஒரே ஒரு உம்ரா தாங்க, அதுல வெரைட்டி இல்லை, ஒரு உம்ரா மட்டும்தான். ஆனா ஹஜ் இருக்கு இல்லையா, ஹஜ்ஜில் 3 ஹஜ் இருக்கிறது. 3 விதமான ஹஜ். ஹஜ்ஜு தான், அதே தான் செய்ய போறோம். ஆனா 3 டைப்ல என்ன செய்யலாம். முதலாவது ஹஜ் என்னவென்று சொன்னால் இஃப்ராத் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. இஃப்ராத்னா என்னது? தனித்து செய்தல் அப்படின்னு அதுக்கு தமிழ்ல அர்த்தம். தனித்து செய்தல்னா என்ன தெரியுமா? இங்கிருந்து நாம ஹஜ்ஜுக்கு போறோம். ஹஜ்ஜுக்கு போறது கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரை என்ன செய்யுது, இன்னைக்குள்ள சூழ்நிலையில பிளைட் எல்லாம் சேர்த்து செலவழியுது. இவ்வளவு தூரம் போறவரு நான் ஹஜ் மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஹஜ்ஜை மட்டும் செய்யறான்னு வச்சுங்க, இதுக்கு பேர் என்னதுங்க? இஃப்ராத், தனித்து செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹஜ் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா ஹஜ்ஜுல் கிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரான்னா என்னது? சேர்த்து செய்வது அப்படின்னு அர்த்தம். சேர்த்துனா எப்படி? ஒரு இஹ்ராம் தான். அதாவது உம்ராவுக்கு போனவங்க இருந்தீங்கன்னா தெரியும், இஹ்ராம் அணிஞ்சிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், உம்ராவுக்கு செல்லணும். ஹஜ்ஜுக்கு போனாலும் இஹ்ராம் அணிஞ்சிட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும். இப்போ ஹஜ்ஜுல் கிரான் இந்த 2வது டைப் என்னன்னு சொன்னா, நீங்க ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யலாம். எப்படி செய்யலாம்? ஒரே இஹ்ராம்ல செய்யலாம். ஒரு இஹ்ராம் தான் அணிஞ்சிருக்கிறோம், இதை வச்சு உம்ராவும் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் ஹஜ் டைம் வருது பாருங்களேன், ஹஜ்ஜு முடிச்சாச்சு. இப்போ ஒரு இஹ்ராம்ல எத்தனை ஆயிடுச்சு? ஹஜ்ஜும் உம்ராவும் கிடைத்து விட்டது. இது ஹஜ்ஜுல் கிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2. 3வது என்ன? அல் ஹஜ்ஜு தமத்து. இதான் பாய் கேட்டார். தமத்து ஹஜ்னா என்னன்னு கேட்டாரு பாருங்க. தமத்து ஹஜ்னா என்னன்னு சொன்னா, நீங்க போற உடனே உம்ரா செய்றீங்க, இதுக்கு இஹ்ராம் கட்டிட்டீங்க, உம்ரா செஞ்சு முடிச்சிட்டீங்க, இஹ்ராம கழிச்சிட்டீங்க, இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்தாச்சு. இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்தா என்ன செய்யலாம்? வேட்டையாடலாம். இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்தா இஹ்ராமுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் வெளியில அனுமதிக்கப்பட்டது. நறுமணம் பூசிக்கலாம், தப்பு கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு இஹ்ராம் கட்டின, நான் உம்ரா செஞ்சுட்டேன், அந்த இஹ்ராம முடிச்சுட்டேன், முடிச்சுட்டு ஒரு 10 நாள் அங்கேயே இருக்கேன். 10 நாள் கழிச்சுதான் ஹஜ் வருது, துல்ஹஜ் மாதம் வருது. துல்ஹஜ் மாதம் வரும் பொழுது இன்னொரு இஹ்ராம் புதுசா நான் அணியிறேன். எல்லாம் கவனிச்சுங்க. ஒரு இஹ்ராம் கட்டி அதுல எதை மட்டும் செஞ்சாச்சு? உம்ரா. 2வது இஹ்ராம் கட்டி ஹஜ் தனியா செய்யறோம். இப்ப 2க்கு தனித்தனியா இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு தான் தமத்து, அரபியில சொல்லுவாங்க. தமத்துக்கு நேரடி அர்த்தம் என்ன? வசதியாக்கி கொள்வது. மத்தா என்று சொன்னால் வசதி, வாய்ப்பு. தமத்து என்று சொன்னால் வசதி பெற ஹஜ் செய்வது. இப்ப நான் முதல்ல இஹ்ராம் கட்டி உம்ரா செஞ்சு முடிச்சுட்டேன். இப்ப 10 நாள் நான் ரெஸ்ட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நம்ம வசதிக்கு தானே இருக்கோம். இஹ்ராம்ல இருக்கிற அந்த கட்டுப்பாடுகள்லாம் நமக்கு பொருந்தவா செய்யும்? பொருந்தாது. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீடமா இருக்கிறோம். ஃப்ரீடமா இருந்துட்டு திருப்பி நாம ஹஜ்ஜுக்கு தனியா கட்டுறோம் பாருங்களேன், இந்த இடைப்பட்ட காலகட்டம் இருக்குல்ல, நம்ம வசதிக்கு வச்சுக்கிட்டோம் பாருங்க, இதத்தான் மார்க்கத்துல அல் ஹஜ்ஜு தமத்து சொல்ல நமக்கு வர எடுத்து காட்டியிருக்கிறான். அப்ப தமத்து ஹஜ் என்பது மிக புரியாத காரியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஹஜ்ஜுக்குன்னு போயிட்டோம், ஹஜ்ஜு மட்டும் செஞ்சுட்டு வர்றீங்களா, இதுவும் கூடும். இதுக்கு பேர் ஹஜ்ஜுல் இஃப்ராத், ஹஜ்ஜை தனித்து செய்வது, ஒருமித்து செய்வது என்று பொருள். அல்லது நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க, ஹஜ்ஜுக்கு போகும்போது இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஹஜ்ஜை உம்ராவை சேர்த்து பண்ணிடுவோம், அதுவும் ஒரே இஹ்ராம்ல முடிச்சிருவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தாராளமா ஒரே இஹ்ராம்ல 2ஐயும் சேர்த்து முடிக்கிறீங்கன்னு சொன்னா இதுக்கு பேர் ஹஜ்ஜுல் கிரான் அப்படின்னு சொல்லுவாங்க, சேர்த்து செய்தல். 3வது என்னது? ஹஜ்ஜு தமத்து. நான் போனேன், இஹ்ராம் அணிஞ்சேன், உம்ரா முடிச்சுட்டேன், கொஞ்ச நாள் நான் ஃப்ரீயா இருக்கேன்னு நினைச்சேன், அல்லது இன்னும் 10 நாள் இருக்கு, இதுவரை நான் என்ன செய்ய முடியாது, நான் இஹ்ராமோட இருக்க முடியாது, நான் இஹ்ராம கலைச்சிடுறேன். சரி கலைச்சுக்குங்க, மீண்டும் திருப்பி ஹஜ் செய்யணுமே, புது இஹ்ராம் அணிஞ்சுக்குங்க. இதுக்கு பேர் ஹஜ்ஜு தமத்து. கேப் விட்டு, நாட்கள் இடைவெளி விட்டு செய்வது. அப்போ ஹஜ்ஜு இஃப்ராத் சொன்னா தனித்து ஹஜ்ஜை மட்டும் செய்வது. ஹஜ்ஜுல் கிரான் என்று சொன்னால் ஒரே இஹ்ராமில் 2ஐயும் சேர்த்து செய்வது. ஹஜ்ஜு தமத்து என்று சொன்னால் உம்ராவிற்கு தனி இஹ்ராம், ஹஜ்ஜுக்கு தனி இஹ்ராம். அவங்க கேட்டது ஹஜ்ஜு தமத்துனா என்னன்னு கேக்குறாங்க. 3வது சொன்னோம் இல்லையா, அதான் ஹஜ்ஜு தமத்து. இதான் சகோதரருடைய கேள்விக்கான பதில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.